மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான என் சகோதர சகோதரிகளே, தாயே, தகப்பனே, இளைஞர்களே, திருச்சபை தலைவர்களே, கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்கள் தொழுகை சீரடையவும் செம்மை பெறவும் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாய் வாழவும் தக்கதாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தானியேல் எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்போதும் எக்காலம், நாதசுரம், கிண்ணரும், வீணை, சுரமண்டலம், தம்புரும் முதலான சகலவிதமான வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்னியின் சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார்? ஷாத்ராக், மேஷக், ஆபத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே,
இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. கவனியுங்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கிறது என்றார்கள். கூடுதலாக 19ஆம் வசனம், அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டு. ஷாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். அன்பு சகோதரர்களே, வாசித்த இந்த வரலாற்று பகுதி ஏதோ ஒரு கதையாகவோ ஒரு நாடகமாகவோ நினைத்து விட வேண்டாம். இது வரலாற்றில் உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துக்கு முன்பு ஏறக்குறைய 600 ஆண்டுகளில் நடந்த ஒரு சம்பவம். பாபிலோனிய தேசத்து பேரரசனாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழம் உயரம் உள்ள ஒரு பொற்சிலையை அங்கே நிறுவினான். 60 முழம் என்று சொன்னால் ஏறக்குறைய 100 அடி உயரம், முழுமையான ஒரு பொற்சிலை. அன்றைக்கு இருந்த எல்லா இசைக்கருவிகளையும் மேளங்களையும் கொண்டு வந்து முழங்கி அந்த தேசத்தின் குடிகள் அனைவரையும் அதன் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்படி சொன்னான். பணிந்து கொள்ளாதவர்கள் எரிகிற அக்னி சூளையிலே வீசப்படுவார்கள். ஷாத்ராக், மேஷக், ஆபத் நேகோ என்ற 3 இளைஞர்கள் ராஜாவுக்கு பதில் சொன்னார்கள், நாங்கள் அதை பணிந்து கொள்ள மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்து தான் ரொம்ப முக்கியமானது, அவர் விடுவிக்காமற் போனாலும் உமக்கு தெரிந்திருக்க கடவுது, நாங்கள் அதை பணிந்து கொள்ள மாட்டோம். இந்த வார்த்தையை கேட்ட நேபுகாத் நேச்சாருடைய முகம் சிவந்தது, கோபம் உண்டானது. அவன் தன்னுடைய ஊழியக்காரை பார்த்து எரிகிற சூளையை 7 மடங்கு அதிகமாக உண்டாக்கும்படி சொன்னான். அதாவது மனிதர்கள் வெந்து போகிற சூளை அல்ல, இன்றைக்கு நாம் கடினமான ஸ்டீல் என்று சொல்கிறோமே, இரும்பு, அது தண்ணீராய் உருகிவிடும் அளவுக்கு கொதிக்கும் ஒரு சூளையாக அது மாறியது. என் அன்பு சகோதரர்களே, விசுவாசமும் அக்னியும், ஃபெய்த் அண்ட் ஃபயர், இந்த காட்சியை நீங்கள் கவனியுங்கள். இங்கே இந்த 3 பேரும் சொன்ன பதில் சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக வரக்கூடும். எரிகிற வீட்டிலே எண்ணெய் வார்த்தது போல என்று ஒரு பழமொழி உண்டு. ஏற்கனவே வீடு எரிந்து கொண்டிருக்கிறது, கூடுதலாக அதன் மேலே எண்ணெய் ஊற்றினால் மிக விரைவாக எரிந்து சாம்பலாகி போய்விடும். வாழ்க்கை அப்படிதான். நம்முடைய விசுவாசம் அக்னிக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எதிரிக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு காலையே தொடங்கி மாலை வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்தால் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்கும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 16வது வசனம், பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நாம் வாழ்கிற சமுதாயம் இப்படி தான் இருக்கு. நம்மை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், காரணம் இல்லாமல் நம்மை பகைக்கிறார்கள். நம்மை மென்று தின்ன வேண்டும், நாம் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று நம்முடைய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை அவர்கள் மத்தியிலே சிக்கி இருக்கிறது. நாம் தேவனை நம்பி இருக்கிறோம். நமக்கு எதிராக 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளை இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. என்ன செய்வோம்? இதை குறித்து எவ்விதமாக விவரிப்போம்? இதிலிருந்து எப்படி நாம் தப்புவோம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கவலை கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம்
7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் கவனியுங்கள், அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நமக்கு முன்பாக அக்னி இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் பொன்னை போல் இருக்கிறது. பொன்னை நெருப்பு தண்ணீராக மாற்றும், கொதித்து அது நீராக ஓடும். உங்களுடைய விசுவாசமானது அந்த பொன்னை பார்க்கலாம் அதிக மேன்மையாக இருக்கிறதா. ஃபெய்த் வர்சஸ் ஃபயர். உங்களுடைய விசுவாசம் அந்த அக்னியை விட பெரிதாக இருக்கிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 6வது வசனம், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் கவனியுங்கள், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை துன்பம் இல்லாமல் இல்லை, ஆனால் அதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. கொஞ்ச காலம் மட்டுமே துன்பப்படுவது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ என்பவர்கள் நேபுகாத் நேச்சாருக்கு சொன்ன பதில் அவனுடைய கோபத்தை கிளறி சாதாரணமாக இருந்த சூளையை 7 மடங்கு அதிகமாக சூட்டாக சொன்னான். காரணம் என்னன்னா, என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்கிற தேவன் யார் என்று கேட்டான். சகோதரர்களே, நேபுகாத் நேச்சாருக்கு 2 கை தான், உங்களுக்கு எனக்கும் 2 கை தான். அப்படியானால் நேபுகாத் நேச்சார் தன்னுடைய 2 கைகளை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவனை குற்றம் காண்கிறானா, வீரம் பேசுகிறானா, பெருமை கொள்கிறானா? தன்னுடைய 2 கரங்கள் தேவனை பார்க்கலும் பெரியது என்று அவன் சொல்கிறானா? ஆஃப்டர் ஆல் நேபுகாத் நேச்சர் ஹேட் 2 ஹேண்ட்ஸ். இப்பொழுது அவன் சொல்கிறான், என் கைக்கு நீங்களாக உங்களை காப்பாற்றுகிற தேவன் யார் என்று கேட்டான். இந்த கேள்வியை வாழ்க்கையில் நாம் பலமுறை, நாம் வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, சமுதாயத்தில், வீட்டில் நம்முடைய எதிரிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். உன்னை யார் தப்புவிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். உன் கடவுள் உன்னை காப்பாற்றுவாரா என்று கேட்கிறார்கள். நாம் கவலை கொள்கிறோம், வேதனைப்படுகிறோம். கொஞ்ச காலம் நாம் கவலையும் துன்பமும் அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம் இல்லாமல் அக்னி பற்றுகிறது. பிரச்சனைகளை நாம் உருவாக்குவதில்லை, அது தானாக உருவாகிறது. அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? 1 பேதுரு 4 அதிகாரம் 12வது வசனம், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். Why there is a strange fire very often in our life? நம்முடைய வாழ்க்கையில் திடீர் என்று நெருப்பு ஏன் உண்டாகிறது? அக்னி ஏன் பரவுகிறது? எதிரி ஏன் நம்மை மேற்கொள்ள முயற்சிக்கிறான்? நாம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். We are the partners of Christ's suffering. ஆகவே அதை ஒரு புதுமையாக நீங்கள் எண்ணாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 6வது வசனம், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கடவுள் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்கிறார். ஆகவே அன்பு தோழர்களே, பரிசுத்தவான்களே, கிறிஸ்தவர்களாகி நம்மை குறித்து ஆண்டவர் பேசும்போது, இதோ நீங்கள் என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து இருக்கிற மக்கள் என்று சொல்கிறார். You are inscribed in my hand. You are framed in my hand என்று சொல்லுகிறார்.
நேபுகாத்நேச்சர் கேட்குறாரு, இந்த 60 முழம், அதாவது ஏறக்குறைய 100 அடி உயரம் உள்ள பொற்சிலையை நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் அக்னி சூளையிலே போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்புவிப்பவன் யார் என்று கேட்டான். இந்த சமுதாயம் நம்மை கேட்கிறது, இந்த தேசம் நம்மை கேட்கிறது, இந்த தேசத்தின் சட்டங்கள் நம்மை கேட்கிறது, நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக நெருப்பை அடையாளமாக காட்டுகிறது. Against our faith, fire is shown as a sign. நம்மை சாம்பலாக்கும்படி ஒரு அக்னியை பிசாசு காண்பிக்கிறார். நாள்தோறும் காலை முதற்கொண்டு எதையாவது ஒரு தீமையை செய்யும்படி அவர்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சார் தன்னுடைய 2 கரங்களுக்கு முன்பாக தேவன் இல்லை, தேவனால் உங்களை காப்பாற்ற முடியாது, என்னுடைய கரத்துக்கு தப்புவிக்கிறவன் யார் என்று சொன்னான். Who can deliver you from my hand என்று சொன்னான். God says every believer, he is inscribed in the very palm of God. தேவனுடைய கரத்தில் வரையப்பட்ட கண்மணிகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, கவனியுங்கள், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நேபுகாத்நேச்சாருக்கு அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சொன்ன அந்த 3 பேருடைய பெயர் தெரிகிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபத்து நேகோ என்பவர்களே என்று பெயரை சொன்னான். தேவன் சொல்கிறார், உன்னுடைய பெயர் எனக்கு தெரியும், நம் அனைவருடைய பெயர் தேவனுக்கு தெரியும், அவருடைய ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தேவ பிள்ளைகளாகிய பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலுக்கும் புதிய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் தேவன் வாக்களித்திருக்கிறார். தண்ணீரை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, அக்னியை கடக்கும்போது நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 50:15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ என்பவர்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையில் போடப்பட்ட போது அவர்களை தூக்கி சென்று போட்டார்களே, அவர்களெல்லாம் கூட எரிந்து விட்டார்கள். கர்த்தர் அவர்களை அக்னி நடுவிலே காப்பாற்றினார். அவர்கள் அக்னியின் சூளையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அக்னி அவர்களை பற்றவில்லை, அவர்களுடைய முடி கருகவில்லை, அவர்கள் மீது வெந்த மனம் வீசவில்லை. கர்த்தர் நம்மை ரட்சிக்க அறிந்திருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தரை ஆபத்து காலத்திலே நாம் கூப்பிட வேண்டும். திடீரென்று பொங்கி வருகிற அக்னியை காணும்போது வேலையின் மேலும், தொழிலின் மீதும், படிப்பின் மீதும், வீட்டின் மீதும், நம் பிள்ளைகள் மீதும் அக்னி வந்து சேரும்போது, when you see the sudden appearance of fire against you, call upon the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். 34வது சங்கீதம் 6வது வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எத்தனை விதமான இடுக்கண்கள், நெருக்கங்கள்
நம்முடைய கழுத்தை 7 பேர் நெருக்கினது போல் இருக்கிறது. நம்ம வீட்டை சுற்றிலும் மக்கள் 100 கணக்கில் கூடி நிற்பது போல் இருக்கிறது. ஒரு நாள் போவது கடினமாக இருக்கிறது. கதவை திறக்க முடியல, ஜன்னலை திறக்க முடியல. மக்கள் கெட்ட வார்த்தைகளால் நம்மை பேசுகிறார்கள், சபிக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நாம் இருக்கிறோம். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய எல்லா பயத்துக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையையும் உன் கழுத்தி நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்று சொன்னார். அதாவது மனிதர்கள் நம்மை சிறைப்படுத்துகிறார்கள், அக்னி குண்டத்திலே வீசுகிறார்கள், அவமான சிறையிலே பிடிக்கிறார்கள், நோய் நம்மை வதைக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், I will remove your burden from your shoulder. உன் கழுத்தின் மேல் உள்ள நுகத்தை நான் இறக்கி விடுவேன், உன்னை கட்டிய கயிறுகளை அறுத்து விடுவேன், உனக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷக், ஆபத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக், மேஷக், ஆபத் நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவளுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்கள் மேல் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். கர்த்தர் தமது பிள்ளைகளை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். அநேக சமயத்தில் நம்ம புலம்புறோம், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்று சொல்கிறோம். அதாவது உள்ளே வெளியே என்று சொல்கிறோம். எனக்கு உள்ளே இருக்கிற கஷ்டத்தை யார் பார்க்கறது, எனக்கு வெளியே இருக்கிற கஷ்டத்தை யார் பார்க்கிறது? இரண்டையும் தேவன் பார்ப்பார். என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் 2 கைகளை உடைய மனிதன் தேவனை வம்புக்கு இழுக்கிறான். என் கைக்கு யார் உங்களை தப்புவிப்பான் என்று கேட்டான். கடலில் ஒரு வகையான ஒரு இனம், மீன் இனம் இருக்கிறது. அதை ஆங்கிலத்தில் ஆக்டோபஸ் என்று சொல்லுவார்கள். அந்த ஆக்டோபஸ் என்பது 8 கைகளை உடையதாக இருக்கிறது. யாராவது அதற்குள்ளே வந்து சிக்கி கொண்டால் அதனுடைய வலுவான 8 கரங்களும் அதை சேர்த்து மொத்தமாக பிடிச்சிக்கும். அதிலிருந்து தப்பவே முடியாது. உலகத்தில் இருக்கிற பிசாசானவன் தன்னுடைய 8 கரங்களால் உங்களை மூடினாலும், 16 கரங்களால் மூடினாலும், 32 கரங்களால் மூடினாலும், 64 கரங்களால் மூடினாலும் எல்லாவற்றையும் அறுத்தெறிந்து உங்களை ரட்சிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் கருகி போவதில்லை, அக்னியின் மனம் உங்கள் மீது வீசுவதில்லை, உங்கள் சால்வைகள் பற்ற வைக்கப்படுவதில்லை, வாக்குத்தத்தங்கள் பொய்ப்பதில்லை. உன்னதமான தேவனுடைய குமாரர்களே, குமார்த்திகளே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த ஜீவனுள்ள வசனம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தந்து தேவ பிரியர்களாய் வாழும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, நாங்கள் வலுவாய் கேட்ட ஜீவனுள்ள வசனங்கள் எங்களுக்கு மிகவும் ஆதரவாகவும் பயனுள்ளதாகவும் விசுவாசத்துக்கு எதிராக புறப்படும் அக்னியை அவிக்கக்கூடியதாயும் இருக்கிறது. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம்.
வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.